இவங்க சும்மாவே தூக்கி காட்டுவாங்க. இப்படி தூக்கி காமிச்சிட்டே இருப்பாங்க, பிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி பிட் பண்ணும்பொழுது எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் கிங்ஸ்னால ஆர்சிபிக்கெலாம் பெரிய ஆபத்துகள் இருந்துக்கிட்டு இருக்கு, மும்பை இந்தியன்ஸுக்கு பெரிய ஆபத்து இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பார்ப்போம் இவங்க என்ன பண்ணுறாங்க. பஞ்சாப் கிங்ஸ்க்கு எனக்கு தேவை, எல்லாமே தேவை இருக்குதுங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் சொன்னேன், எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் தான் தேவை. பட் இவங்களுக்கு பேக்கப் தேவை, அதை தாண்டி இவங்களுக்கு தேவை ஒரு நல்ல ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான ஒரு பேட்டர் உங்களுக்கு தேவை. யார் இருக்கா, யார் ப்ளே பண்ணுவா, இவங்களை பார்த்தீங்கன்னா பேக்கப் தேடி தான் வராங்க. ஆனால் போன வருஷம் ஐபிஎல்ல கப்பு அடிக்கலை. இவங்க வந்து கீழே இருந்தாங்க, ஓகேங்களா? அப்படி இந்த தடவை கப் அடிக்கிற டீமாக மாறுவாங்களா, சரித்திரத்தை மாற்றுவாங்களா பார்ப்போம். அண்ட் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் பேசலாம். ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2024 பஞ்சாப் கிங்ஸோட ஆக்ஷன் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. எஸ், சக்சஸ்ஃபுல்லா கடைசி ப்ரீ அனாலிசிஸ். என்ன சக்சஸ்ஃபுல்லா டெய்லி ஒன்று அப்படின்னு சொல்றது புரியுது. பட் ரிசர்ச் ஒர்க், எழுத்து ஒர்க்லாம் இருக்கு, சும்மா கிடையாது, எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நானும் நினச்சேன் லேட், ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு நினச்சேன். ஆனால் டக்குன்னு ஒரு 10 நாளைக்கு 10 வீடியோ ஒரே நாளில் எல்லா வீடியோ ஷூட் பண்ணிடலாம். ஆனால் அதுக்காக ஒர்க் பண்ணணும்ல, அதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணி, ஏன்னா இடையில மேட்ச் யாரும் பார்ப்பா, கஷ்டம் தானே. ஸோ அதனால் வந்து கஷ்டம்லாம் இல்லை, 10 நாள் போயிடுச்சு, சீக்கிரம் முடிச்சிட்டேன் வெற்றிகரமாக. பட் இடையில மட்டும் ஒரு நாள் வந்து வீடியோ தள்ளி போச்சு. ஆனால் அன்றைக்கி நிறைய வீடியோ போச்சுங்களா, அதை தள்ளி வச்சுட்டேன். பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா, விக்கெட் கீப்பராக ஜிதேஷ் சர்மா, பிரபா சிம்ரன், பேர்ஷோ. பேட்டிங்கில் ஷிகர் தவன், தைடே, ஹர்ப்ரீத் பரார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் லியம் லிவிங்ஸ்டன், ரிஷி தவன், சாம் குர்ரன், சிக்கந்தர் ரசா. அதுக்கப்புறம் பவுலிங்கில் ஹர்தீப் சிங், ஹர்ப்ரீத் பரார், ககிசோ ரபடா, நேத்தன் எல்லிஸ், ராகுல் சஹர், கவிரப்பா, இவங்களாம் இருக்கிறாங்க. லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து இவங்க கிட்ட 29 கோடி இருக்கு. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, போன வருஷம் வந்து நல்ல ககிசோ ரபடா வரல நினைக்கிறேன், நல்ல வரல, அது இவங்களுக்கு பெரிய பிரச்சனை தான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இவங்களை பொறுத்த வரைக்கும் சிக்கந்தர் ரசாவை ஆட வைக்க முடியாது. இப்போ ககிசோ ரபடா ஆட வந்தாங்க, ஏன்னா சாம் கரன், லியம் லிவிங்ஸ்டன், பேர்ஷோ ஆடிடுவாங்க. இப்போ என்னன்னா, சொதப்புறவங்களுக்கு பேக்கப் எடுக்கணும். ஒருவேளை யாரா சொதப்பிட்டா பேர்ஷோவுக்கு பேக்கப் எடுக்கிறது நல்லது தான் எனக்கு தெரிஞ்சு. பேர்ஷோவுக்கு பேக்கப் எடுக்கணும்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ் இருக்காரு, பட் 29 கோடி இருக்காரு. நான் ஏன் வந்து ட்ரெவிசர்கிட்ட, ஜோஸ் இங்கிலீஷ் கிட்ட போக மாட்டேன்னா, இவங்க மோசமானவங்க, போனாலும் போவாங்க, செஞ்சாலும் செய்வாங்க. அதனால பேக்கப் அவங்க எக்ஸாக்ட் பேக்கப் எக்ஸாக்ட் பிரச்சனை என்ன சொன்னா, நான் இவங்களுக்கு ஞாபகப்படுத்த நினைக்கிறேன், 20 ஓவர் கிரிக்கெட்டு நீங்கள் ஒரு 15 ஓவர் ஆடிட்டு போறீங்க, 15 ஓவரில் 180. பட் அதை வந்து 20 ஓவர் மற்ற டீம் வந்து சேஸ் பண்ணிட்டு போயிறாங்க. அப்போ நினைச்சு ஆடக்கூடிய ஒரு பேட்டரை எடுங்க, அது ஓவர்சீஸ் பேட்டர் ஆடக்கூடாது. அப்படின்னா மனிஷ் பாண்டே, கருண் நாயர், ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்களே, அப்படிங்கிறதுனால இவங்களால ஆட வைக்க முடியாது. ஸோ ஒருவேளை வந்து நம்பர் 4ல் ஒரு மனிஷ் பாண்டே, ஒன்டோவில் மனிஷ் பாண்டே இல்லை பிரபா சிம்ரன், இவங்க மாற்றி ஸ்வாப் பண்ணி ஆடும்பொழுது லியம் லிவிங்ஸ்டன் 5, ஜிதேஷ் சர்மா 6ல் வருவார். அடுத்தது இன்னொரு பொசிஷன் இருக்கு, அதை ஷர்துல் தாக்கூர் எடுத்து போட்டாங்க, இல்லை ஷாருகன் எடுத்து போட்டாங்க அப்படின்னா சரியா தான் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்குமே வந்து. ஸோ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே பேக்கப் ஒரு ரீசா ஹென்ட்ரிக்ஸ் எடுத்துட்டு ஒரு மனிஷ் பாண்டே கீழே ஷாருக்கான் எடுத்தாங்க அப்படின்னா, ஒரு இந்தியனை கொஞ்சம் இந்தியன்ஸ்ல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, கீழே பவுலிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ககிசோ ரபடா இருக்கிறாரு, அண்ட் ஹர்ப்ரீத் பரார், ராகுல் சஹர். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யோசிச்சு, இல்லை எங்களுக்கு வந்து குதிரை நல்ல ஸ்பின்னர் தேவை, ஃபாரினர் தேவை, நான் ரபடா, சாம் குரன் அண்ட் பேர்ஷோ, லியம் லிவிங்ஸ்டன் ஆட வைக்கிறேன், 4 பேர் ஆட வைக்கிறேன், எனக்கு பேர்ஷோ பிரச்சனையா இருக்கிறாரு அப்படின்னு பேர்ஷோவை எடுத்துட்டு மேலே ஒருவேளை பிரபா சிம்ரன் அனுப்பி மனிஷ் பாண்டே 1 டவுனுக்கு கொண்டு வந்து அண்ட் லியம் லிவிங்ஸ்டன் நம்பர் 4, ஜிதேஷ் சர்மா வந்துட்டு ஷர்துல் தாக்கூர், ஷாருக்கான் இது எடுத்துட்டாங்கன்னா ஸோ இவங்களால நல்ல காம்பினேஷனை கட்டமைக்க முடியும். பட் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஸ்லாட்ஸ் ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இப்போ எஸ்ஆர்எஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காசு அதிகமாக இருக்குது, பட் ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் கம்மி. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீம்ல இந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் அப்படிங்கிறது கம்மி. அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் மட்டும் தான் அவங்க மாட்டுறாங்க. இப்போ சிக்கந்தர் ரசாவும் ஸ்லாட்ஸ் இல்லை, 11ல் அந்த 4 பேர் தான் ஆடணுங்கிறதுலேயே வந்து மாட்டுறாரு. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர்ஸாக இருந்தாலும் அவங்க உட்கார வைக்கப்படுறாங்க. உமேஷ் யாதவ் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா உமேஷ் யாதவ் நியூ பாலில் தான் நல்லா போடுவார். பட் டெத் ஓவரில் ஹர்ஷல் பட்டேல் போடுவார். இப்போ சாம் குரன் அண்ட் ககிசோ ரபடா டெத் ஓவரில் நல்லா போட்டுருவாங்க. லியம் லிவிங்ஸ்டன் தேவைப்பட்டால் நியூ பாலையும் பயன்படுத்தலாம், மிடில் ஓவர்லையும் பயன்படுத்தலாம். சாம் குரன் இருக்கிறாரு. ஸோ மல்டி டாஸ்க் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் பேக்கப்ஸ் தேவை, தே நீட் பேக்கப்ஸ். ஸோ ஏன்னா ஒருத்தவங்க சொதப்பும் பட்சத்தில் திரும்பி அவங்களே குண்டிச்சட்டில் குதிரை ஓட்ட மாதிரி பயன்படுத்தக்கூடாதுல்ல. ஸோ அதனால் வந்து யோசிப்பாங்க, பார்த்து பேக்கப்ஸ்களை எடுப்பாங்க. ஸோ பிரேஸ்வெல் அண்ட் வெயின் பர்னல், அதுக்கப்புறம் வந்து பிரெட்டோரியஸ் இவங்கெல்லாம் இனிமேல் இருக்கிறாங்க, ஓகேங்களா. ஆனால் இவங்க எடுக்கிறதுக்கு லக்கி ஃபெர்குசன் இவங்களாம் இருக்கிறாங்க, கோச் எல்லாம் இருக்கிறாங்க. பட் இவங்க எப்படி இவங்களை எடுக்க முடியும்? எல்லாமே ஃபாரினர்ஸாக இருக்கிறாங்களே.
அதான பஞ்சாப் கிங்ஸ் பிரச்சனை. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாரின் எடுக்கலனாலும் ஒரு 2 ஃபாரினர் 3 ஃபாரின் எடுத்துட்டு மற்றவங்களுக்காக அவங்க பிட் பண்ணாங்கன்னா வேலை மற்றவங்க ஏற்றி விடுவாங்க. அதான் பண்ணுவாங்க, அதுதான் செய்யறதுக்கு வராங்க. 29 கோடி வச்சுட்டு இப்போ 2-3 பேர் எடுக்கிறதுக்காக அவங்க ஆப்ஷனுக்கு வராங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட ரிவ்யூ கடைசியாக முடிஞ்சிருச்சு. ஸோ பார்ப்போம். ஷர்துல் தாக்கூர் இங்கே வந்தாலும் சரி, ஷாருக்கான் வந்தாலும் சரி லாபமே. இதை தாண்டி ராஜீவ் ரண்டர்ஸ்னு இருக்கிறாரு ஓகேங்களா. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்வாப் பண்ணுறாங்க, பண்ணுறதுக்கான பிளேயர்ஸ் இருக்காங்கிறதுனால ஸோ யாரை எங்கே ஆட வைக்கிறதுலே வந்து இவங்களுக்கு ஐ திங்க் குழப்பம் கிடையாது ஓகேங்களா. குழப்பம் இல்லை, ஆனால் தேவைப்பட்டால் எங்கே வேணாலும் யார் பிளேயரையும் ஆட வைக்கலாம். அதுக்குள்ளே மற்றவங்களை ஃபிட் பண்ணணுங்கிறது இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவலி. பார்ப்போம். அண்ட் இதுதான் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் செட்டில்டாக இருக்காங்க, பட் பேக்கப் பிளேயர்ஸ் வேணும், ஒரு ப்ராமிசிங் பிளேயர்ஸ் வேணும். அது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட் இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் சந்தீப் ஆரியெல்லாம் எடுப்பாங்களா பார்ப்போம், தெரில. மறக்காம உமேஷ் யாதவ் நியூ பாலில் போட விட்டு ககிசோர் அப்படிலாம் சாப்பிட்ற டெத் ஓவரில் வந்தாங்க அப்படின்னா அது கரெக்டாக தானே இருக்கும். அப்போ உமேஷ் யாதவ் இங்கே போவாரா தெரில, பார்ப்போம். நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. எல்லா டீமோட ப்ரிவியூ முடிஞ்சிச்சு ஓகேங்களா. அது அப்புறம் அடுத்த நாளில் வந்து பொட்டியை கட்டிட்டு வேறு ஏதாவது பார்க்க போவோம் அப்படிங்கிறத தாண்டி ஆப்ஷன் பார்க்க போவோம். அந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.